தற்போதைய அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சென்னை மதுரவாயல் அருகே பைபாஸில் சென்று கொண்டிருந்த பஸ் சர்வீஸ் சாலையில் விழுந்து விபத்தில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை மதுரவாயல் பைபாஸில் சென்று கொண்டிருந்த பேருந்து சர்வீஸ் சாலையில் விழுந்து விபத்தில் சிக்கிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையின் மேலே சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென சர்வீஸ் சாலையில் விழுந்து விபத்தில் சிக்கி இருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெய் ஹரீஷ் வழங்க நாம் கேட்கலாம். ஜெய் ஹரீஷ், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? தற்போதைய நிலை என்னவாக இருக்கு அங்க? வணக்கம். மதுரவாயல் பைபாஸ் சாலையில் நடுவே பேருந்து திடீரென கட்டுப்பாட்டையிலிருந்து 10 அடி பள்ளத்தில் விழுந்ததில் சர்வீஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது மோதியில் ஆட்டோ ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரவாயல் பைபாஸ் சாலையில தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலையில சென்று கொண்டிருந்த மாதவரத்தில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தானது மதுரவாயல் சுங்கச்சாவடிக்கு முன்னதாக சுமார் 2 கிலோமீட்டருக்கு முன் திடீரென சாலையின் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. இதில் சாலையிலிருந்து சர்வீஸ் சாலைக்கு 10 அடி ஆழத்தில் பேருந்தானது உள்ளே விழுந்துள்ளது. சாலையின் மேலே சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென சர்வீஸ் சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்து விழுந்ததில் சர்வீஸ் சாலையில் சென்றிருந்த ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் தினேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உடல் நசுங்கி பேருந்தில் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பேருந்து செங்குன்றத்தில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து கடமை 104 அரசு திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பைபாஸ் சாலையில் இருந்து கீழே சென்ற போது விபத்துக்குள்ளாகிறது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெய் ஹரீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.